நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் போது தம்முடன் செல்ஃபி எடுக்க முயன்றவரை தாக்கியது குறித்து திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். கூடலூரில் சாலையில் தொண்டர்கள் மத்தியில் நடந்து சென்றபோது ஆட்டோ ஓட்டுநர் திலீப் என்பவர் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுக்க முயன்றார். அவரை ஸ்டாலின் கன்னத்தில் அறைந்து பின்னுக்கு தள்ளிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. இதுகுறித்து இன்று விளக்கம் அளித்துள்ள திரு ஸ்டாலின், ஆட்டோ டிரைவரை தாக்கியதாக வெளியான வீடியோ திட்டமிட்டு பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். மக்களை சந்திக்கும் போது இடையூறாக இருக்க வேண்டாம் என கட்சியினரை அறிவுறுத்தியதாக கூறிய அவர், சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ காட்சிகள் கிராபிக் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அது திட்டமிட்டு வேண்டுமென்ற எப்படி ஏற்கனவே ஒரு தடவை மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது நான் கூட்டத்தில் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானே தள்ளி விட்டேன் சில பேரை. அந்த மாதிரி தான் இதுலேயும் பப்ளிக்கில் மனுக்கள் வாங்கணும், பப்ளிக்கை பார்க்கணுங்கிறதுல எங்கள் கட்சி தோழர்களே நான் ஒதுங்கி வாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக சத்தம் போடுறது உண்மை தான். அது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். அதனால் பப்ளிக்கோட அதிகமாக கான்டாக்ட்ஸ் வருங்கிறதுக்கு நான் பண்ணது. அதை திருச்சி வேணும்னு திட்டமிட்டு அதை கிராஃபிக்கில் எப்படி ஜெயலலிதா எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்காமல் பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி அதிகாரிகளோட ஃபோட்டோ போட்டு திட்டத்தை தொடங்கி வைக்கிற மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த கிராஃபிக் அடிப்படையில் தான் இதையும் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. இதனிடையே திரு மு.க. ஸ்டாலினை அவமானப்படுத்தும் நோக்கிலே சம்பந்தப்பட்ட வீடியோ பரப்பப்பட்டு வருவதாக தாக்குதலுக்கு உள்ளான ஆட்டோ ஓட்டுநர் திலீப் தெரிவித்துள்ளார். அண்ணன் தளபதி அவர்களை அவமானப்படுத்தும் நோக்கில் மட்டுமே இந்த வீடியோவை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. இந்த வீடியோ இப்பொழுதே நிறுத்திக் கொள்ள வேண்டும்.